பிரதமர் மோடியின் வரலாற்று சிறப்புமிக்க இந்தோனேஷிய பயணத்தின் போது பாதுகாப்புத்துறை மேம்பாடு, கடல்சார் உத்திகள் மற்றும் தேர்தல் தொழில்நுட்ப நவீனமயமாக்கல் என இரு நாடுகளுக்கும் இடையே பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள பிரம்மாண்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரதமர் மோடி, அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ இடையேயான உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் புதிய மைல்கல் கூட்டணிகள் எட்டப்பட்டன. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நிரூபிக்கப்பட்ட இந்தியாவின் அதிநவீன அஸ்த்ரா வான்வழி ஏவுகணைகளை வாங்கவும் கூடுதல் பிரம்மோஸ் ஏவுகணைகளை பெறவும் இந்தோனேஷியா ஒப்பந்தம் செய்துள்ளது. சர்வதேச கடல் வர்த்தக பாதையான மலாக்கா ஜலசந்திக்கு அருகில் உள்ள இந்தோனேஷியாவின் சபங் துறைமுகத்தை இரு நாடுகளும் இணைந்து கூட்டாக மேம்படுத்த உள்ளன. உலகின் மூன்றாவது பெரிய ஜனநாயக நாடான இந்தோனேஷியாவின் தேர்தல் கட்டமைப்பை டிஜிட்டல் மயமாக்க இந்திய தேர்தல் ஆணையம் முழு தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்க உள்ளது. பாதுகாப்பு மற்றும் தேர்தல் தொழில்நுட்பம் மட்டுமின்றி எஃகு, நிக்கல் மற்றும் அரிய வகை காந்தங்கள் தயாரிப்பு போன்ற முக்கியமான கனிம விநியோக சங்கிலி துறைகளிலும் இந்தியா முதலீடு செய்ய உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.